இந்த கதை நம்ம இலங்கை மண்ல ஆரம்பிக்குது. 2013 தனுஷங்காக்கு FB-ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வர டியூஷன் ஃப்ரெண்டா இருக்கும்னு அக்செப்ட் பண்ணா. பட் பேசிக்கல. 2014 தனுஷங்கா A கிரேட் படிக்கும் போது திருட்டுத்தனமா ஸ்கூல் லேப்டாப்ல FB யூஸ் பண்ண அன்எக்ஸ்பெக்டடா ஹூ ஆர் யூன்னு நிரோஷன் மெசேஜ் பண்ணா. இன்னைக்கு யாருன்னே தெரியாம மெசேஜ் பண்ணவர் தான் நமக்கு எல்லாமே ஆவாருன்னு குறும்புத்தனமா யோசிச்சா தனுஷங்கா. பிக்ஸ் எதுவுமே ஷேர் பண்ணாமலே ரெண்டு பேரும் பழக ஆரம்பிச்சாங்க. நாட்கள் போக ஜூன் 14 திடீர்னு நிரோஷன் தனுஷங்காக்கு மெசேஜ்ல ப்ரப்போஸ் பண்ணா. ஒரு ஒருமா நிரோஷனை பிடிச்சிருந்தாலும் நல்ல புள்ள மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டா தனுஷங்கா. பட் டிசம்பர் 9 அவ பர்த்டேக்கு விஷ் பண்ண நிரோஷனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட பிக்க ஷேர் பண்ணா. பிகாஸ் கொஞ்ச நாள்லயே தனுஷங்கா ஃபேமிலி சுவிட்சர்லாந்துக்கு மூவ் ஆக போறாங்க. இது கேட்ட நிரோஷன் ரொம்பவே ஃபீல் பண்ணா. ஸ்விஸ் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா காத்திருந்த நிரோஷனுக்கு ரிப்ளையா டிசம்பர் 31 என் இதய கூட்டிலே உன் இதயம் கூர்க்கவா இருயிரை சேர்க்கவா ஒன்றாக்கிடவா பாடல் வரிகளை அனுப்பி ஒன் சைட் லவ்வா டபுள் சைட் லவ்வா மாத்திட்டா. என்னதான் 1 இயர் FB-ல பழகிருந்தாலும் 2015 தான் ஒருத்தர் எப்படி இருப்பாங்கன்னு பிக் ஷேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன ஒரே ரோலர் கோஸ்டர் மாதிரி அதிக காதல், சின்ன சின்ன சண்டைகள், லாட்ஸ் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு 9 வருஷம் ஓடிடுச்சு. இப்படி டிஸ்டன்ஸ்லயே இருந்ததால தனுஷங்கா ஏப்ரல் 2024 அவளோட நிரோஷனை பாக்குறதுக்காக சர்ப்ரைஸா இலங்கை போனா. பல வருஷம் சேர்த்து வச்சிருந்த லவ் கேர் எல்லாமே சேர்த்து அந்த டேஸ ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. அழகு, படிப்பு, அந்தஸ்துன்னு வெளி தோற்றம் மட்டுமே வச்சு லவ் பண்ற இந்த காலத்துல எந்த எதிர்பார்ப்பற்ற இவங்களோட ட்ரூ லவ்க்கு பேரண்ட்ஸாலையும் எதிர்ப்பு சொல்ல முடியல. ஃபைனலி அக்டோபர் 18 சுவிட்சர்லாந்துல என்கேஜ்மெண்ட் பண்ணி சீக்கிரம் அவங்க அம்மாவோட ஆசையோட மேரேஜ் பண்ணிக்க போற தனுஷங்கா நிரோஷனுக்கு ஹாப்பி 10th இயர் லவ் ஆனிவர்சரி. Create your memories with Ashi Arts.